இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஜினிகாந்த், தேங்காய் சீனிவாசன், மாதவி, பூர்ணம் விஸ்வநாதம், சவுகார் ஜானகி, நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க இந்த படத்துல கமலஹாசன், லக்ஷ்மி, பிரதாப் போத்தன் உள்ளிட்டோர் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. தமிழ் சினிமால 80களில் இளமையா நடிச்ச நடிகைகள் பலருமே இன்றைக்கு சினிமாவில வில்லி கதாபாத்திரத்துல அசத்திட்டு வராங்க. அந்த வகையில ரஜினிகாந்த் நடிச்ச தில்லு முள்ளு படத்துல அவங்களோட தங்கையா நடிச்ச நடிகை இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்துல கடந்த 1981 ஆண்டு வெளியான படம் தில்லுமுள்ளு. ரஜினிகாந்த், தேங்காய் சீனிவாசன், மாதவி, பூர்ணம் விஸ்வநாதன், சவுகார் ஜானகி, நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படத்துல கமலஹாசன், லக்ஷ்மி, பிரதாப் போத்தன் உள்ளிட்டோர் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. MS விஸ்வநாதன் இசையமைச்சிருந்த இந்த படத்துல ரஜினிகாந்த் 2 கேரக்டர்ல நடிச்சு காமெடியில அசத்தி இருப்பாரு. இந்த படத்துல தேங்காய் சீனிவாசன் சீரியஸா நடிச்சிருக்கிற காட்சிகள் எல்லாமே சிரிப்போட உச்சமா இருக்கும். கடந்த 2013 ஆண்டு மிர்ச்சி சிவா நடிப்புல இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டிருந்தது. இதுல தேங்காய் சீனிவாசன் கதாபாத்திரத்துல நடிகர் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு. ரஜினிகாந்த் நடிச்ச தில்லு முள்ளு படத்தோட முதல் காட்சியே அவங்களோட தங்கை கேரக்டரான உமா கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு செல்வாங்க. அப்போ அவங்களோட அங்கிளோட கார் அவங்க மேல மோதுறது மாதிரி காட்சி வரும். படத்தோட தொடக்க காட்சி இதுவா இருக்கிற நிலையில இது போன்ற ஒரு காட்சி தான் கிளைமாக்ஸ்லயும் இருக்கும். இந்த உமா கதாபாத்திரத்துல நடிச்சு பல முறை ரஜினிகாந்த் ஆபத்துல இருந்து காப்பாத்தின அந்த நடிகை யார் தெரியுமா? இன்றைய சினிமாவில வில்லத்தனம் கலந்த ரஃப் கேரக்டர்ல நடிச்சு அசத்திட்டு வர நடிகை விஜய் சந்திரசேகர் தான். பழம்பெரும் நடிகை சரிதாவோட தங்கையான இவங்க தில்லு முள்ளு படத்துல தான் அறிமுகமானாங்க. இந்த படம் வெற்றியை பெற்றாலும் அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கல. 10 வருட இடைவெளிக்கு அப்புறம் 1999 ஆண்டு கலியுகம் அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தை நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1993 ஆண்டு வெளியான கிழக்கு சீமையிலே படம் மூலமா திரும்பவும் தமிழ் சினிமால நடிக்க தொடங்கின விஜய் சந்திரசேகர் பார்த்தாலே பரவசம், ஆயுத எழுத்து, ஜோர் ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இதுல ஜோர் 2004 ஆண்டு வெளியாகி இருந்தது. அதுக்கப்புறம் 8 வருட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் 2012 ஆண்டு அரக்கோணம் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. இவங்க நடிச்ச பெரும்பாலான கேரக்டர்கள் வில்லி தான். குறிப்பா மத யானை கூட்டம் திரைப்படத்துல கலையரசனோட அம்மாவா நடிச்சு அசத்தி இருப்பாங்க. இவங்களோட கேரக்டர் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற சந்தேகத்தை கடைசி வரைக்கும் கொடுத்திருந்த விஜய் சந்திரசேகர் சூர்யாவுடனான எதற்கும் துணிந்தவன், கடைக்குட்டி சிங்கம் படத்துல கார்த்தியோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. கேப்டன் மில்லர் படத்துல தனுஷோட அம்மாவா நடிச்சிருந்த இவங்க கடைசியா DNA படத்துல ஹீரோயினோட அம்மாவா நடிச்சிருந்தாங்க. சினிமா மட்டும் இல்லாம பல சீரியல்களையும் விஜய் சந்திரசேகர் நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.